பூமிகாரகன் பூமாதேவியோட புதல்வன். நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. செவ்வாய் தான் உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி. ஒரு நல்லதொரு தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் நீச நிலையில் இருந்து வக்ரமாகிட்டார். அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போனார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இப்போது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இப்போது செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, செவ்வாய் அங்காரகன், செவ்வாய் சகோதரகாரகன், செவ்வாய் காமாதிபதி. இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான கிரகம். பூமாதேவியோட புதல்வன். செவ்வாயினோட அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு மனை, நிலம், சொந்த வீடு இதெல்லாம் அமையும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். செவ்வாய் கோபத்துக்கு, வீரத்துக்கு, எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறார் இல்லைங்களா. பலம் அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த செவ்வாய் பலம் அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் செவ்வாயினுடைய பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமான வேண்டி வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, 2025 செவ்வாய் வக்ர நிவர்த்தி மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடக்கப் போகுது. 2024 டிசம்பர் கடைசியில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம வீடான கடகராசியில் பலமிழந்து போனார் செவ்வாய். செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதி, 12வது வீட்டுக்கும் அதிபதி. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பஞ்சமஸ்தானத்திற்கு அவர் தான் அதிபதி. 12 அப்படிங்கிற விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள். மறைமுகமாக விரைய ஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. அவர் இப்போ பலம் அடைய ஆரம்பிக்கும் போது விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது சுப விரைய செலவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எங்கே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார்னு பார்த்தீங்க அப்படின்னா, களத்திர வீடு சப்தம வீட்டில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இதுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, இவர் வக்ரமாகி போனார். அந்த காலத்தில் இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி, பூர்வீக சொத்தில் பிரச்சனை. அதாவது இந்த 2025 தொடங்கினப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு தொடங்கி விட்டீங்க. ஆனால் தொடங்கின உடனே பூர்வீக சொத்தில் பிரச்சனை, தாத்தன், பாட்டன், முப்பாட்டன் அவங்களால பிரச்சனை, அப்பா வழியில் பேச்சுவார்த்தை இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பங்காளிகள் வகையில் பிரிவினை, பிள்ளைங்க பேச்சை கேட்டு நடக்க மாட்டேங்குது. நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், ஒரே வார்த்தை நீ என்னடா செஞ்ச அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு.
இப்போ ஒரு மன உளைச்சல், என்னப்போ நம்ம இவ்வளோ செஞ்சு நம்ம கெட்ட பேர் தான் ஆகியிருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் கெடுதல் மட்டுமே நடக்குதே, இவ்வளோ செஞ்சேன் ஆனால் என்ன சேர்த்து வச்சுருக்க, என்னடா செஞ்சு விட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டாங்களே பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது தான் இந்த வருடம் அப்படிங்கிறது ஓடி இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுருங்க, போனது அப்படியே போயிடுச்சு, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போது மாசி 9ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால புனித பயணங்கள் முதல்ல அதிகமாக இருக்கும். என்ன பெரிய காசு பணம், என்னடா வாழ்க்கை போ, ஏதோ ரைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்ச கோவிலுக்கெல்லாம் போவீங்க. ஒரு திருப்பதி போகணுன்னு நினச்சேன், ஒரு காசி போகணுன்னு நினச்சேன், ஒரு ராமேஸ்வரம் போகணுன்னு நினச்சேன், இல்லை நவகிரக சுற்றுலா போகணுன்னு நினச்சேன், இல்லை ஒரு திருச்செந்தூருக்கு போகணுன்னு நினச்சேன். இந்த மாதிரி சில பேருக்கு நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வழிபட்டுக்கிட்டே வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அதே மாதிரி புகழ்மிக்க புராதன அந்த மாதிரியான கோவில்கள், பழங்கால கோவில்கள், ஜீவ மகான்களுடைய ஜீவ சமாதிகள் இதெல்லாம் போயிட்டு வணங்கிட்டு வருவீங்க. குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் எந்த தூர ஆலயத்துக்கு பயணம் செய்யணும் அப்படின்னாலும் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சி வணங்கிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு பயணத்தை தொடங்குனீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னே ஒரு பூர்வீக சொத்து பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட உங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும், இல்லை ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இல்லை பூர்வீக சொத்து விற்றுருந்தா கூட நல்ல விலைக்கு போயிருந்திருக்காது. ஐயோ இன்றைக்கி இவ்வளோ போதே நம்ம கம்மியாக விற்று விட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினச்சாலும் அதை தடை வந்திருக்கும். அப்படி விற்றுருந்தால் நீங்கள் ஏமாந்து தான் போயிருப்பீங்க. பரவாயில்ல, தடை வந்தவங்க நல்லா இருப்பீங்க. இது வரைக்கும் அந்த தடை அப்படிங்கிற நல்லதுக்கு நினச்சிக்கோங்க. இதற்கு மேலே பூர்வீக சொத்து விற்பனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் அப்படிங்கிறத கொடுக்கும். 10 லட்ச ரூபாய்க்கு அன்றைக்கி கேட்டால் நல்ல வேலை கொடுக்கல, இன்றைக்கி 30 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்குறான்டா, ஏமாந்து போயிருந்தோம்னா 20 லட்ச ரூபா காலியாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆறுதல் படுத்திக்கலாம். அதே மாதிரி குடும்பத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சேன், இப்போ பரவாயில்ல பிள்ளைக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, அவன் செட்டில் ஆகிட்டான், அது போதும் எனக்கு அப்படிங்கன்னு ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பலமிழந்து போயிட்டதுனால அப்பனுக்கும் அவனுக்கும் அடிக்கடி சண்டை, என்ன தனி சுற்றி வர வண்டிக்கு பெட்ரோல் போட்டு என்னெல்லாம் சுற்றி வந்து தெரில எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்க போகிற வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை ஓடிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புள்ள சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்தாப்பா இந்தா அப்படி சொல்லிட்டு சம்பளத்தை கையில் கொடுப்பான் பாருங்கள். அப்படியே இந்த உலகத்தையே நாம் ஆண்ட ஒரு திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒன்றும் இல்லைப்பா இந்தா கொண்டு போய் உங்கள் அம்மா கையில் கொடு, உனக்கு ஏதாவது செலவு இருந்தால் பார்த்துக்கோ, இனிமேல் எனக்கு சந்தோஷம், நீ ஒரு வேலைக்கு போயிட்டு எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் இல்லைப்பா, உன் பொழப்ப நீ பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சப்பா நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாழ்க்கை அனுப்புவீங்க. அந்த ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த பிணக்கு அப்படிங்கிறது நீங்கி ஒரு இணக்கம் அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதமாக கொடுக்கும். அதே மாதிரி விரைய வீட்டுக்கு அதிபதி அவரே இப்போ பலம் அடைகிறார் அப்படிங்கும்போது செலவு அப்படிங்கிற வச்சுக்கிட்டே இருக்கும். பிள்ளை வேலைக்கு போயிட்டால் கல்யாணத்தை பண்ணணும், சரி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வயசாகிடுச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம், ஏதோ நமக்கு ஏதோ ஒரு செலவு அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கையில் காது குத்து சீமந்தம் அது இதுன்னு என்னென்ன செலவுக்கு வந்தாலும் இந்த சுத்தமான ஒரு செலவு, சுப விரைய செலவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக உங்களை தேடி வரும். அதே மாதிரி சில பேர் மண் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், புது வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம். ஏன்னா பூமிக்காரகனாச்சு அவர், பூமி வழியில் நிறைய செலவு அப்படிங்கிறத கொடுப்பாரு. இப்போ சொத்தை பிரிக்கணும் அப்படின்னா பத்திரம் போடணும், அது ஒரு செலவு, ஆனால் அது சுப விரைய செலவு. ஒரு சொத்து வாங்குகிறோம், சுப விரைய செலவு. பூமியை நம்பி ஒரு போர்வெல் போடுறோம், அது சுப விரைய செலவு. விவசாயத்தில் சரி இப்போ விவசாயம் பண்ணுவோம் சும்மா கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு தரிசு நிலத்தை பூரா சரி பண்ணி எல்லாம் கருவியமாக முளைச்சி கிடக்கு வெட்டியாக உட்காந்துருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படி சொல்லி அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதில் ஒரு பயிர் பண்ணுவீங்க. ஆடு மாடு வளர்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவு தான், ஆனால் சுப விரைய செலவு. பூமியில் முதலீடு அப்படிங்கிறத நீங்கள் துணிஞ்சு இந்த ஒரு காலகட்டத்தில் போடலாம். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியலில் பெரிய பதவிக்கு வரலாம், அரசியலை வச்சு ஒரு கமிஷன் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அரசியலில் நீங்கள் பெரிய ஆளாக வரக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு யோகம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு குரு யார் அப்படின்னா ராசிக்கு அதிபதி, அதோட ராசிக்கு 4ஆவது வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. இப்போது குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆவது வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார், சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன் அப்படிங்கிறது பரிவர்த்தனை யோகம். கடன்லாம் அடைச்சிடலாம், ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னா இன்னொரு கடனை வாங்கி தான் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருந்திருக்கும். இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு கடன் அடைக்கலாம். நிறைய சுக்கிர வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு ஒரு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க.
ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுப்பாரு. சுக்கிரன் வந்துட்டு கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா குருவை விட கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி தள்ளி போன வரன்கள் வந்து தட்டிட்டு போன வரன்கள் எல்லாமே இப்போ திரும்பி தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு, திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையுமே இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது கொடுக்குது. அந்த ஒரு வகையில் செவ்வாயும் இப்போ பலம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.